எதிர்பார்த்து நீங்க உங்களுடைய வேண்டியவங்களுடைய அழைப்புதல் கேட்டு வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம இங்க செலவு பண்ணதுக்காக வந்திருக்கீங்க. கண்டிப்பா அந்த நேரம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதனால தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மற்றதெல்லாம் விட்டுட்டு நாம இந்த விஷயத்த கேட்கறதுக்காக இருக்கோம். அறிவுரை. ஸோ என் பேர் சதீஷ், கேரளா தான், பாலக்காடு தான். நீங்க இப்ப கேட்கக்கூடிய அந்த விஷயம் நான் கடந்த மே மாசம் 7ஆம் தேதி தான் கேட்டிருந்தோம். கேட்ட உடனே ஆல்ரெடி சந்தோஷா சொன்னாரு, இது வரைக்கும் நம்ம கேட்டது மாதிரியோ நம்ம பார்த்தது மாதிரியோ ஏன் நம்மளோட எதிர்பார்ப்பு மாதிரியோ இல்லாம நம்ம யாருமே கனவுல கூட சிந்தனையில கூட வராத மாதிரி ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்க போறோம். எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கூட கவனத்தோட மட்டும் இல்ல, இது சரியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம வீடியோ ஆன் பண்ணாம இருந்தா வேற ஏதாவது கவனத்தை அங்கிட்டு மாத்துவீங்க. இல்ல நீங்க கண்டிப்பா வீடியோ ஆன் பண்ணலன்னு பரவாயில்ல, இங்கதான் கவனத்தை செலுத்துறீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த ஒரு நாளா மாறும். உங்கள் வாழ்க்கைக்கு மிக சிறந்த மாற்றத்தை கொடுத்த நாளா மாறும். ஏன்னா வாய்ப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே காமன் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிவேர் இஸ் காமன். எல்லா இடத்துலயுமே வாய்ப்பு காமன். அந்த வாய்ப்பை யாரு தன்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த வாய்ப்பா யாருக்கு உணர முடியுதோ, யார் அது புரிஞ்சுதோ, அவங்களுக்கு தான் அது வாழ்க்கையில வெற்றிக்குண்டான வாய்ப்பா மாறும். இல்லைங்களா? ஸோ அதனால இது உங்களோட வாழ்க்கையில மிக சிறந்த வெற்றிக்குண்டான வாய்ப்பா மாறட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இதோட ஷேரிங் நான் ஸ்டார்ட் பண்றேன். உங்களோட டைமத்தை நான் வீண் பண்ணதுக்கு விருப்பப்படல. மேட்ருக்கு வருவோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரைட்? இதுதான் கம்பெனியோட பேரு, நோவாபிஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட். 2022 நவம்பர் மாசம் 12ஆம் தேதி அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லீகலைஸ்டா டெல்லியில டிஎல்எஃப் கார்பரேட் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில்டிங்ல குர்கிராம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெல்லி ஹரியானா பார்டர் தான் குர்கிராம். அங்கதான் டிஎல்எஃப் கார்பரேட் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும் அந்த டிஎல்எஃபோட முக்கியத்துவம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து கார்பரேட் கம்பெனிஸ், ஐடிஸ் கம்பெனிஸ், பேங்கிங் செக்டர்ஸ், அனைத்து கார்பரேட் கம்பெனிஸோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருப்பாங்க. அங்கதான் இந்த கம்பெனியோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இவங்க எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ பால்கோபால் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி காலங்களா வெள்ளி தங்க நகைகள், டைமண்ட் அண்ட் ஆல்சோ பிளாட்டினம் இப்படின்னு நகைகள் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளையர்ஸ்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி தரக்கூடிய சிஸ்டம். ஆக்ராவில் இவங்களுடைய வெள்ளி தங்க ஃபேக்டரி, அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி பிசினஸே அதுதான். அவங்க இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ வெள்ளினா வெள்ளி தெரியாத ஆட்கள் தமிழ்நாட்டிலே இல்லை. வெள்ளி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ வெள்ளி நகை நமக்கு காமனான ஒரு நகை. இந்த வெள்ளி நகையில நிறைய நகைகள் பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட், கொலுசு இப்படின்னு நிறைய நகைகள் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு கொலுசு அப்படின்னா, ஒரு மெஷின்ல ஒரு நாளைக்கு 5000க்கு மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபேக்டரி ஆல்ரெடி ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டரி நோவாபிஸுக்காகவே ஸ்டார்ட் பண்ணது இல்லை. இவங்க ஃபேமிலி பிசினஸ். இவங்க வெள்ளி நகைகள் சப்ளையர்ஸ்க்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தங்க நகைகள் ஜுவல்லரிகளுக்காக ஆர்டர் பேஸ்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் நமக்கு தெரிஞ்ச எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எடுத்து பாருங்க, எல்லாமே இந்த டைரக்ட் செல்லிங்காகவே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காகவே ஒரு சில ப்ராடக்ட் டிசைன் பண்ணி அதை இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிளான் மூலியமா நமக்கு மார்க்கெட்டிங் கொண்டுட்டு வரதான் பழக்கம். அப்படின்னால் ஆல்ரெடி இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட், சப்ளையர்ஸ்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட், ஸோ அதே வெள்ளி நகைகளை நோவாபிஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு பேர்ல டைரக்ட் செல்லிங் த்ரூ மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஏன்? அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமான நோக்கம். ஒன்னு, மேனுஃபேக்சரர் எப்பவுமே கஸ்டமர் கிட்ட போக முடியாது. மேனுஃபேக்சரர் சப்ளையர்ஸ் கிட்ட தான் போகும். சப்ளையர்ஸ் தான் ஹோல்சேலர் அந்த மாதிரி போய் ரீட்டைலர் கஸ்டமர்ஸ் போகும். அப்போ மேனுஃபேக்சரர் டைரக்டா கஸ்டமர்ஸ் போக மாட்டா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆன ப்ராடக்ட் கொடுக்க முடியும். கூடவே ப்ராஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இது ஒரு விஷயம். இதை விட முக்கியமான கம்பெனியோட நோக்கம் என்னன்னா, நம்ம நாட்டுல நிறைய பிசினஸ் இன்னைக்கு நம்ம ஆட்கள் பண்ணிட்டு இருக்கோம். புது புது டெக்னாலஜி காலம் மாறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நிறைய புது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எந்த பிசினஸ் ஆயிருக்கட்டும், எந்த கம்பெனிஸ் ஆயிருக்கட்டும், ரெண்டு விஷயம் அந்த பிசினஸ் பின்னாடி நடக்கும். ஒன்னு ப்ராஃபிட், இன்னொன்னு லாஸ். ஸோ எந்த பிசினஸ் நம்ம பாத்தீங்கன்னா, இப்போ லேடிஸ் எல்லாம் நிறைய இருக்கிறீங்க, பியூட்டி பார்லரு, ஏன் சூப்பர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல்ஸு,
பெட்ரோல் பங்க், இப்பதான் நிறைய கார் ஷோரூம்ஸ்கள், இப்படின்னா பல விதமான பிசினஸ் எல்லாரும் பண்றாங்க. கோடிக்கணக்கில் ரூபாய் செலவழிச்சு கூட பலவித பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா பிசினஸ்லயுமே நட்டம், லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்பக்கம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஆனா ஒருபோதும் லாஸ் வராத ஒரு தொழில்துறை, ஒரு பிசினஸ் அப்படின்னு எதுன்னு நம்ம ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அனைத்து நபர்களுக்கும் புரியும், தெரியும், ஜுவல்லரி. ஜுவல்லரி பிசினஸ்ல இது நாள் வரைக்கும் யாருக்குமே எந்த விதமான லாஸும் வந்ததில்லைன்னு மட்டும் இல்லாம 100% அவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்குது. உண்மை இல்லைங்களா? ஏன்னா அது வித்தாலும் விற்கலைனாலும் லாபம் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இது நம்மள மாதிரி பப்ளிக் வந்து அது எதிர்பார்க்கவும் இல்லை, அது கேட்கவும் இல்லை. உங்ககிட்ட நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருந்தா கூட நீங்க ஒரு ஜுவல்லரி ஓபன் பண்ணணும்னு கூட மனசுல கூட வரல. ஏன் காரணம்னா, காலங்களா இந்த நகை வியாபாரம் அப்படின்னு சொல்றது ஒரு மோனோபோலியா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி பிசினஸா மாறினது. ஒரு பர்டிகுலர் குரூப், ஃபேமிலி குரூப், அதாவது கோல்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீம்ல அவங்க மட்டும்தான் சின்ன சின்ன நகை கடைகளா வச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் இந்த நகையில வந்து கையெடுத்தாச்சு. அது ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்தாரு. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டோட அமைப்புல அதுக்கு ஒரு பியூரிட்டி நிர்ணயம் கொண்டு வந்தாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 916 எல்லாம் சொல்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தா நீங்க சிந்தனையை கொண்டு வந்தது அப்படியே கோல்டு பிசினஸ் வந்து டோட்டலா மாறுச்சு. ஒரு குறிப்பிட்ட சில ஆட்கள் கையில, கார்பரேட் டீம் கையில மட்டும்தான் கோல்டு பிசினஸ். லைக் டாடா, தனிஷ்க், ஜிஆர்டி, கல்யாண், பீமா, அந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டுல ஜுவல்லரி அப்படின்னா அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நட்டமே வராத, லாஸே வர முடியாத இந்த பிசினஸ் வாய்ப்பு ஏன் பப்ளிக் வந்து எடுக்கிறது இல்லை? கேள்வி நம்பர் 1. ஒரே காரணம், ஜுவல்லரி அவேர்னஸ் பப்ளிக் கிடையாது. 2, ஏன் வந்து அதை பத்தி சிந்தனையை கொண்டு வரலன்னா தவறான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது நமக்கு சேர்ந்த பிசினஸே கிடையாது, இது வேற கேட்டகரி பிசினஸ் அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலேயோ மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ இதை வந்து இந்த லாஸ் வராத இந்த வாய்ப்பை நம்மள மாதிரி சாதாரண குடிமகனுக்கு கொடுக்க முடிஞ்சால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமகனுக்கும் மிக சிறந்த பொருளாதார மாற்றத்துக்கு உண்டான ஒரு அமைப்பா மாறும் இந்த ஜுவல்லரி பிசினஸ். ஸோ அப்படி நம்மளோட ஒவ்வொரு மக்கள் கையிலையும் இந்த வாய்ப்பை கொண்டு வரணும்னால் ஸ்ரீ பால்கோபால் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒவ்வொரு கடையா வச்சா நடக்காது. இவருக்கு யாருமே போய் நகையை போய் வாங்க மாட்டாரு, ஏன்னா அதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் தனிநபர் வருமானம் அதிகப்படுத்தக்கூடிய, இண்டிவிஜுவலி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றதுதான் நேரடி வர்த்தகத்துறை ஆர் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்றது. ஸோ அதே ரீசனுக்காக தான், ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு சாதாரண மக்களுக்கு இந்த ஜுவல்லரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், அதுக்கு மிக சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்ட் செல்லிங் அப்படின்னு தெரிஞ்சதுனால 2022 நவம்பர் மாசம் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடி வர்த்தகத்துறையில நோவாபிஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு பேர்ல இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி 100% லீகலைஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. இங்க வந்து ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்வர், கோல்டு, டைமண்ட், அதாவது வெள்ளி, தங்க நகைகள் முக்கியமா. ஆனா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து டைரக்ட் செல்லிங்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததே இல்லை. அப்புறம் எப்படி இந்த தங்க, வெள்ளி நகைகள் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேனுஃபேக்சரர். அந்த கம்பெனி அரசாங்கத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும், அதாவது பிஏஎஸ், ஹால்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கார்பரேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐஇ கோடு, இந்தியா மட்டும் இல்லை, வெளியில எந்த நாட்டுல வேணாலும் வெள்ளி நகையும் தங்க நகையும் கொண்டு வரலாம் இல்லையா? அதுக்கு மீறி இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லயும் இவங்களோட தரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 9001 2015 சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க, தரத்திலையும் மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம அரசாங்கத்துக்கு தேவையான அனைத்து சர்டிபிகேட்ஸோட லீகலைஸ்டான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி மூலியமா இந்த நோவாபிஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, இப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நகையை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நகையில வந்து வெள்ளி கூட நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா தங்கம் அப்படி இல்லை. தங்கம் வந்து வாங்கி விற்கிற பழக்கம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனா நம்ம தங்கம் வாங்குறது வந்து ஏதோ குறிப்பிட்ட ஜுவல்லரியில தான் போய் வாங்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜுவல்லரி இருக்கும், ஒரே கடையில வாங்குறது, ஒரே கடையில விற்கிறது, அடுத்த கடையில போய் வாங்க மாட்டோம். ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னா, ஒண்ணு நீங்க திங்க் பண்ணுவீங்க நம்பிக்கை. 2, எந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கீங்க அதோட தரத்துல. 2 விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு தங்க நகை கடையில போய் தங்கம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நம்ம அதே கடையில் தான் கொண்டு விற்பீங்க இல்லைங்களா? வேற கடையில் கொண்டு விற்க ட்ரை பண்ண மாட்டோம். அப்படி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அந்த நகை கடைக்காரர் பார்த்துட்டு சொல்லுவாங்க,
இந்த நகை வந்து என் கடையிலிருந்து வாங்கல, நம்ம கடையிலிருந்து வாங்கல, நீங்க வேற கடையிலிருந்து வாங்கியிருக்கீங்க, அதனால அதுல தரம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, சேதாரம் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த ஆக்சுவல் ரேட் நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த கடையில வாங்கி அந்த கடையில கொண்டு கொடுத்தாலும் இதே தான் பதில் வரும். இப்போ இந்த மாதிரி பதில் வர்றதுனால நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எதுக்கு வம்பு, அங்கேயே கொடுத்து அங்கேயே வாங்கிக்கலாம். இது பழக்கம். எக்ஸ்சேஞ்ச், நீங்க எத்தனை வாட்டி நீங்க நகையை வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, நகையை வித்திருப்பீங்க. ஆனா நம்ம யாரும் இதுல வந்து பெருசா வந்து சீரியஸா ஆக்க மாட்டோம். என்னன்னா, நாம விற்க போற நாள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் 2 வருஷமா 3 வருஷமா ஆகும். நாம வாங்கும்போது கொடுத்த விலையை விட அதிகமான விலை கிடைக்கும் போது நம்ம விற்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதனால நம்ம வந்து சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம், ஏன் இந்த மாதிரி குறையுதுன்னா, இது 100% தங்கம் அப்படின்னு சொல்லி ஃபைன் கோல்டு, 999 ஃபைன் கோல்டு, அதோட தரம் அரசாங்கம் சொல்ற தரம் எப்படின்னா 24 கேரட். அதை வச்சு நமக்கு நகை செய்ய முடியாது. அதை வச்சு நம்ம நகை செய்யணும்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுல அதர் மெட்டல் சேர்க்கணும். அதர் மெட்டல் சேர்க்கக்கூடிய சேர்வை அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்டி சார்ட் வச்சிருக்கோம். இப்ப நீங்க பாருங்க, அனைத்து நபர்களும் 9 months தெரியுமா தெரியாதா? ஏன் உங்க நகையில கூட எழுதிருப்பீங்க 916 தங்கம் தான் நம்ம பியூரிட்டியான தங்கம் நம்பிட்டு இருக்கோம். 100% 916 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா திருப்பி ஒரு கேள்வி, 916 அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா பல பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அவேர்னஸ் நமக்கு கிடையாது. 916 அப்படின்னா 100% தங்கத்திலிருந்து 99.6% தங்கம், மீதி பாகம் வந்து பாத்தீங்கன்னா அதர் மெட்டல்ஸ் சேர்த்தி ஒரு நகையை செய்யறதுக்கு தான் ஹை பியூரிட்டி நகைன்னு சொல்லி அரசாங்கம். அதுக்கு 22 கேரட் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு கடையில போயிட்டு அடுத்த கடையில் விற்க போகும்போது தரம் கம்மி அப்படின்னு அதற்கு அர்த்தம் என்னன்னா, அந்த 22 கேரட்ல ஏதோ சின்ன அளவுக்கு குறையில் வருது. அதுதான் மெயின், இல்லைங்களா? ஆனா இது நமக்கு செக் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க போய் செக் பண்ண முடியும்? நம்ம வந்து ஜுவல்லரியில அல்லது பாத்தீங்கன்னா ஹால்மார்க்கிங் சென்டர்ல யாராவது போய் செக் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? இல்ல. இனி இதுக்கு மேல வந்து தங்கத்தோட அளவு குறைஞ்சிச்சுன்னா அது 22, 20 கேரட், 18 கேரட், 14 கேரட் அப்படின்னு அதோட தரத்தை குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ இதை வந்து இந்த 22 கேரட் பியூரிட்டி மக்களுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது, அதனால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சு அரசாங்கமே 2022 ஏப்ரல் இருந்து தங்க நகையில ஒரு புது ஹால்மார்க்கிங் சிஸ்டமே கொண்டுட்டு வந்தார். எப்பிலிருந்து? 2022. உங்களுக்கு நமக்கு இந்தியா நாட்டுக்குள்ள எந்த ஜுவல்லரியில வேணாலும் தங்கள் நம்பிக்கையோட வாங்கலாம், தரத்தை செக் பண்ணி. HUID நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிபிகேஷன் டிஜிட், ஒரு யூனிக் ஐடென்டிபிகேஷன். நீங்க எந்த கடையில போனாலும் தங்கம் வாங்கிக்கங்க, அந்த 3 விஷயம் அதுல இருக்குதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். 1, BIS ஓட எம்பளம் பதிவு பண்ணிருக்காரா. 2, அதுல பியூரிட்டி சார்ட் 916 மட்டும் போட்டா பத்தாது, 22K 916 போட்டிருக்காரா. 3, ஒரு 6 டிஜிட் நம்பர், ஆல்பபெட்டிக் பிளஸ் நியூமரிக்கலா சேர்த்தி ஒரு 6 டிஜிட் நம்பர் வச்சிருக்கு, அது அதுல பண்ணிருக்காரா. உங்களுக்கு ஒரு வண்டி இருக்குது பாருங்களேன், TN சம்திங் நம்பர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்பர் உங்க வண்டிக்கு இருக்குன்னா அதே நம்பர் இன்னொரு வண்டிக்கு இருக்குமா? சான்ஸே இல்லை. அந்த வண்டியோட நம்பர் வந்து உங்களுக்கு செக் பண்ணணும்னா RT ஆபீஸ்ல வெப்சைட்லயோ அல்லது வாகன் பரிவார்லயோ நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வண்டி நம்பர் டைப் பண்ணி அடிச்சு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வண்டி யாருது வண்டி, எப்ப வாங்கினது, எந்த கம்பெனி, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா வருமா வராதா? ஏன் உங்களோட ஆதார் நம்பர் உங்களுக்கு இருக்கு, அதே ஆதார் நம்பர் இந்தியாவுக்குள்ள வேற ஒருத்தருக்கு இருக்குமா? இல்ல. அதுவும் உங்களுக்கு சர்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தங்கத்தையும் நம்ம வந்து பியூரிட்டி டெஸ்ட் சர்ச் பண்ணலாம். எங்க? BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வெப்சைட்லயோ அதோட அப்ளிகேஷன்லயோ போய் மற்ற லைசன்ஸ், மற்ற சர்டிபிகேட்ஸ், மற்ற தரம் எல்லாம் செட் பண்ண மாதிரி வெரிஃபை HUIDன்னு இருக்கும். அங்க வந்து இந்த நகையில அது 1 கிராமோ 2 கிராமோ 5 பவனோ 10 பவனோ எவ்வளவு இருக்கு, அந்த நகைக்குள்ள போட்ட அந்த 4 டிஜிட் நம்பரு நீங்க அப்படியே டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்க மொபைல்ல பார்க்க முடியும் இந்த நகை எந்த மாதிரி நகை, வளையலா, கொலுசா, மோதிரமா, நெக் செயினா, பிரேஸ்லெட்டா, என்ன ஐட்டம்ஸ் தெரியும். 2, இது யாரு ஜுவல்லர், இது மேக்கிங் பண்ண ஜுவல்லரோட ஐடென்டிபிகேஷன் நம்பர் தெரியும். இது எந்த டேட்ல ஹால்மார்க் பண்ணதுன்னு தெரியும். எந்த இடத்துல ஹால்மார்க் பண்ணிருக்காங்க, கவர்மெண்டோட ஆதரைஸ் அட்ரஸ் என்ன, அத்தனை டீடைல்ஸ் தெரியும். கூடவே இதுல எவ்வளவு தரம் இருக்குது, பியூரிட்டி இருக்குது. 916 அப்படின்னா 916 22K அப்படின்னே போட்டுப்பாரு. அது ஒரு துளு அளவு கூட குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி குறைஞ்சிருந்தால் உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஹால்மார்க்கிங் கிடையாது. அப்போ இனிமேல் நம்ம வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நம்ம 99.6% அப்படின்னு 100% நமக்கு வந்து கேரண்டியா வாங்க முடியும். ஆனா இது வந்து சட்டம் எப்ப வந்தது?
2022 வந்த ஏப்ரல்ல. இது யாருக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இன்னைக்கு கூட நகை வாங்கியிருப்பீங்க, நம்ம யாரும் செக் பண்ணிட்டு வாங்கவே இல்லை. இப்போ வேறொரு புதுசான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி யூனிட்டிக்கான நம்பர் வெள்ளியிலையும் வந்துருச்சு. வர்ற பினான்சியல் 1 ஏப்ரல் இருந்து இதே ஹெச்யூஐடி வெள்ளியிலையும் பண்ணணும்னு சட்டம் வந்துருச்சு. ஏன்னா வெள்ளி நகையும் அவ்வளவுதான், பியூர் வெள்ளி 999 வெள்ளி, அதுல அதர் மெட்டல் சேர்த்துனா நகை செய்ய முடியும். வெள்ளியில ஹை பியூரிட்டி நகை அப்படின்னு சொல்றது 925 916 சொல்ற மாதிரி 92.5% வெள்ளியும் மீதி பாகம் அதர் மெட்டல்ஸ் சேரும் போது 925 வெள்ளி நகை வருது. அதுக்கப்புறம் 91, 80, 70, 60, 50 அப்படி குறைஞ்சிடும். 22 கேரட்னு சொல்லி 20 கேரட் 18 கேரட் சொன்ன மாதிரி இதுலயும் தரம் வருது. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து வெள்ளி நகையை வந்து தங்க நகையை எப்படி நம்ம வந்து வங்கியில அடமானம் வைக்கிறோமோ அதே மாதிரி வேற ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஹை பியூரிட்டி வெள்ளி நகையை பேங்கிங் செக்டர்ஸ், அதாவது ஆர்பிஐ வந்து அடமானத்துக்கு கூட எடுக்க வருது. ஸோ இப்படிப்பட்ட பியூர் பிசினஸ் ப்ராடக்ட், இந்த மாதிரி தங்கமான வெள்ளியான ப்ராடக்ட் தான் இந்த கம்பெனி நமக்கு தர்றாரு. இதுதான் கம்பெனியோட ப்ரொஃபைல். இது ஏன் இங்க நான் சொல்றேன்னா, நம்ம கம்பெனி நமக்கு ப்ராடக்ட் கொடுக்கறது வெள்ளி தங்க நகைகள். இங்கிருந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய அனைத்து வெள்ளி தங்க நகைகளும் 100% நமக்கு தரத்தை செக் பண்ண முடியக்கூடியது. 925 91 வெள்ளி நகைகள், 80 கொலுசுகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கத்துல பாத்தீங்கன்னா 916 22K ஹெச்யூஐடி ஹால்மார்க் பண்ணுது. ஓகேங்களா? இனி நமக்கு கம்பெனி எந்த மாதிரி வாய்ப்பு தர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான வாய்ப்பு தர்றாரு. ஒண்ணு, வெள்ளியில ஒரு அற்புதமான லைஃப் செட்டில்மெண்ட் பெனிஃபிட் தரக்கூடிய வாய்ப்பு தர்றாரு. 2, தங்க டைமண்ட்ல இன்னொரு வாய்ப்பு தர்றாரு. ஏன்னா நமக்கு அத்தனை பேருக்குமே தங்கம் வேணும்னு ஆசை இருக்குது, தங்கம் வேண்டாம்னு யாருமே நினைக்கிறது இல்லை. ஆனா நம்ம தங்கம் வாங்குறோங்களா இவனு யோசிச்சு பாருங்க. இல்ல, என்ன சொல்லுவாங்க, தங்கம் விலை ஏறி போச்சு தம்பி அப்படின்னு. விலை ஏறணும்னாலும் நம்ம வாங்காம இல்ல, கையில காசு இல்லாதனால தான் வாங்காம இருந்தோம் இல்லையா? 10 வருஷம் முன்னாடி இதே வார்த்தை சொன்ன, 20 வருஷம் முன்னாடி இதே வார்த்தை தான் சொன்னீங்க. இப்போ நீங்க வெள்ளியில சூப்பர்பான ஒரு ஒர்க்கிங் பிளான் கம்பெனி தந்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை வருஷத்துல நீங்க வெள்ளி நகை வாங்கணும், அவ்வளவுதான். ஒரு 14,000 ரூபாய்க்கு வெள்ளி நகை வாங்கணும்னு வச்சுக்கோ. கம்பெனி வந்து பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெள்ளியும் சரி தங்கமும் சரி தினசரி விலைவாசி மாறிக்கிட்டே இருப்பாங்க. வெள்ளியில எப்படின்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு 14,000 ரூபாய்க்கு நீங்க வெள்ளியோட நகையை வாங்குறீங்க. நீங்க கொடுக்குற பணத்துக்கு வந்து வெள்ளி கொலுசு, வெள்ளி பிரேஸ்லெட், வெள்ளி மோதிரம், வெள்ளி செயின், வெள்ளியோட நிறைய நிறைய நிறைய, அதாவது சூப்பர்வா 999 ஃபைன் வெள்ளியில போட்டோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்டான வெள்ளி நகைகள் வச்சிருக்காரு. நீங்க கொடுக்குற பணத்துக்கு வெள்ளி நகையை வாங்குறாரு. வித் ஜிஎஸ்டி பில்லோட உங்களுக்கு வெள்ளி நகை கொடுக்குது. நீங்க கொடுத்த பணத்துக்கு வெள்ளி நகை வாங்கிட்டீங்க. அப்பேற்பட்ட கஸ்டமருக்கு ஒரே எஃபர்ட்டுக்கு 5 விதமான வருமானத்தை தர்றாரு. என்ன செய்யணும்? டைரக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சிம்பிள். நல்ல நகைப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணும். அது 1வது வருமானம் டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ், அதாவது நேரடியா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண ரெஃபரல் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் நீங்க கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். ஏன்னா இங்க இருக்க அனைத்து பேரும் 100% மெம்பர்ஸ்க்கும் டைரக்ட் செல்லிங் ஒரு நேரடி வருத்துவம் கண்டிப்பா தெரியும். ஏதாவது பண்ணிருப்பீங்க, இப்ப கூட பண்ணிட்டு இருப்பீங்க, கண்டிப்பா கேள்வியாவது இருப்பீங்க, ரைட்? சோ நாலு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளா இந்த டைரக்ட் செல்லிங் உலக நாடுகள்ல இருந்து இந்தியா நாடுகளுக்கு வந்து ரொம்ப வருஷமாச்சு. அத்தனை கம்பெனில ப்ராடக்ட் பேஸில் சொல்றேன். ஒரு பொருளை நேரடியா விற்கக்கூடிய கம்பெனிகள்ல எந்த கம்பெனி வேணா எடுத்துக்கோங்க, நீங்க வாங்கவோ நீங்க ரெக்கமெண்ட் செய்யவோ செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஒரு பணம் இருக்கும், மூல்யம் இருக்கும், அமௌண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணவோ இல்ல 1000 ரூபாய் நீங்க வாங்கவோ செய்யக்கூடிய பணம் பொருளுக்கு கண்டிப்பாக அதுக்கு வருமானம் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க, மார்க்கெட்டிங் பிளான். அந்த மார்க்கெட்டிங் கணக்கு பண்றது, கால்குலேட் பண்றது அந்த அமௌண்ட் வச்சு கிடையாது. உண்மையா இல்லைங்களா? அந்த பொருள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துச்சுன்னா அந்த 1000 ரூபாய் நம்ம கால்குலேட்டிவா வராது. அந்த 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிவி போட்டிருப்பாங்க அல்லது பிவி போட்டிருப்பாங்க, பிசினஸ் வால்யூம் ஒரு பாயிண்ட் வேல்யூ சொல்லுவாங்க இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற பொருளுக்கு 1000 பிவி நமக்கு கொடுக்கலாம்? கண்டிப்பா கிடையவே கிடையாது. 50% அவ்வளவுதான். ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. நீங்க அதுவும் போகட்டும், அந்த பிவியோட 100% நமக்கு இன்கம் கொடுப்பாரா? அதுவும் கொடுக்க மாட்டாரு. அதுலயும் வந்து 50-60%. அப்போ பாருங்களேன், ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 500 ரூபாய் அப்பயே கம்பெனி எடுத்தாச்சு. அந்த 500 பிவில 60%, அப்ப அதுலயே 40% மறுபடியும் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 60% 50% நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஓடி ஓடி உழைக்குது, கோடி கோடி கனவுகள் பார்க்குது.
அந்த இடத்துல தான் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை நம்ம நோவாபிஸ் கொடுக்குறாங்க. டைரக்ட் போனஸ் இங்க என்ன பண்றாருன்னா, நீங்க இந்த வெள்ளி நகையை யாருக்குனாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்க மூலியமா எந்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றாரோ அந்த அமௌண்டோடைய 5% அடுத்த நாள் காலையில உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது, டைரக்ட் போனஸ் அப்படின்னு பேர்ல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 14,000 வெள்ளி நகை நீங்க யாருக்காவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த நபருக்கு 14,000 வெள்ளி நகையும் வித் ஜிஎஸ்டி பில்லோட கிடைக்குது. ஆனா ரெக்கமெண்ட் பண்ண உங்களுக்கு அடுத்த நாள் காலையில அதோட 5%, அதாவது 700 ரூபாய் உங்க அக்கௌண்ட் வந்துச்சு. டெய்லி க்ளோசிங், டெய்லி பே அவுட், டெய்லி சேல்ஸ். உங்களுக்கு எத்தனை பேர் வேணா நேரடியாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அன்லிமிட்டட் ரெக்கமெண்டேஷன் டைரக்டா. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் ரைட் பிளேஸ்மெண்ட். 5%, 5%, 5%, 5% உங்களுக்கு அன்லிமிட்டடா கிடைக்கும். இது ஒன்னாவது வருமானம். ரெண்டாவது வருமானம் இதே எஃபர்ட் தான் கொடுக்குறாரு. இங்க வெள்ளியில உங்களுக்கு அடுத்த வருமானம் எல்லாமே கிடைக்கும்னா குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்குது. 2 நபர்களுக்காவது நீங்க இந்த வெள்ளி நகையை ரெக்கமெண்ட் பண்ண, அவ்வளவுதான். உங்களோட ஏபி அல்லது லெஃப்ட் ரைட் நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பதிவு பண்ணும்போது ஒருத்தர் பதிவு பண்ண ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதுலேயே சாஃப்ட்வேர்லேயே கேட்பாங்க இவர் லெஃப்ட்லியா ரைட்லியா. ஸோ நீங்க ஏதோ ஒரு பக்கத்துல வந்து பிளேஸ்மெண்ட் பண்றோம், அது உங்களோட அடுத்து 2 பக்கமா மாறுது. குறைஞ்சபட்சம் 2 பேரை ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்படி 2 டீம்ல நடக்கக்கூடிய தினமும் நடக்கக்கூடிய பில்லிங் அமௌண்ட் எவ்வளவோ அது மேட்ச் பண்ணி அதோட 10% உங்களுக்கு மேட்சிங் போனஸ். உதாரணத்துக்கு ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் நீங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, 14,000 வச்சுக்கங்க. அதுக்கு டைரக்ட் போனஸ் அப்படின்னு சொல்ற பேர்ல 5+5 10% 1,400 கொடுத்தாச்சு. லெஃப்ட் ரைட் 14,000 வந்துட்டீங்க. மேட்ச் பண்ணது 14,000 ரூபாய், அதோடைய 10% 1,400 ரூபாய், 2,800 ரூபாய். அது நீங்களோ உங்களை கொண்டுட்டு வந்தவங்களோ நீங்க கொண்டு வந்தவங்களோ யாருனாலும் செய்யலாம். ஒவ்வொரு நாள் மிட் நைட்ல 12 மணிக்குள்ள உங்க டீம்ல லெஃப்ட் ரைட் எவ்வளவு வியாபாரம் நடக்குதோ அதோட 10% உங்களுக்கு மேட்சிங் போனஸ் அப்படின்னு. 50,000 லெஃப்ட் ரைட் வந்துச்சுன்னா 50,000 மேட்சிங் 10% 5,000 ரூபாய். 1,00,000 வந்துச்சுன்னா 10,000 ரூபாய் இப்படின்ட்டு. இந்த மேட்சிங் போனஸ் எப்ப கிடைக்கிறனாலும் அதுக்கு வந்து ஒரு பக்கத்துல பவர் கேரி ஃபார்வர்டு மேட்சிங் ஆகுது உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே பவர் மெயின்டைன் ஆகும். அது ஒரு 3,500 பிசினஸ் ஆகுது அதிகமான அவ்வளவுதான். இனி இது எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கேப்பிங் அப்படின்னு சீலிங் கிடையாது. சீலிங்னா நம்ம மேட்சிங் பைனரி தான் சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த 2 இன்கம் இல்லாம இனி மறுபடியும் வேற நிறைய இன்கம் தர போறாரு. ஓவரால் நீங்க வந்து இந்த கம்பெனியில ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற அனைத்து இன்கமும் சேர்த்து ஒரு நாள் ஒரு ஐடியில மேக்சிமம் வந்து 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதாவது டெய்லி 60,000 ருபீஸ் பர் டே அப்படின் போது மாதம் 18 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒரு ஐடியில ஒரே ஒர்க்ல 18 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் தரக்கூடிய எந்த கம்பெனியுமே இந்தியா நாட்டுல கிடையாது. உண்மையா இல்லைங்களா? சோ இது வந்து 2வது இன்கம். 3வது இன்கம் இதை விட சூப்பர்வான ஒரு இன்கம், இன்ட்ரோடியூசர் ஷேரிங் போனஸ் அப்படின்னு பேர் தெரியுது. இப்போ நீங்க ஒன்னு கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண, அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அபிலாஷ் சார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அபிலாஷ் சார் இதுல வந்து எவ்வளவு இன்கம் வாங்குறாங்க வாங்கல அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனா அபிலாஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண நபர் இருக்கும் தானே, உங்களோட அப்ளை லீடர், உங்களோட ஸ்பான்சர், உங்களோட இன்ட்ரோடியூசர், அந்த நபர் எவ்வளவு இன்கம் தினமும் பைனரியில வாங்குறாரோ அந்த பணம் அந்த நபருக்கு போகுது. அதோடைய 10% எவ்வளவோ அந்த அமௌண்ட் அந்த நபர் யாரெல்லாம் அபிலாஷ் சார மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண எத்தனை பேர் அவர் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குதோ அத்தனை பேருக்கும் தினமும் பிரிச்சு தர்றாரு. ஹலோ, புரியல? உதாரணத்துக்கு அபிலாஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் வச்சுக்கல, நான் வந்து இந்த கம்பெனி மூலம் எவ்வளவு சம்பாதிக்க எனக்கு திறமைக்கு அனுசரிச்சு நான் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். உண்மையா இல்லைங்களா? நான் ஒரு கணக்குக்காக மட்டும் சொல்றேன், ஈஸி கால்குலேஷனுக்காக. இப்போ 1 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கேன். அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுப்பாரு கம்பெனி, அது எந்த மாற்றம் கிடையாது. அந்த பணம் எனக்கு வரும். அதோடைய 10% எவ்வளவு? 10,000 ரூபாய். ரைட்? அந்த 10,000 ரூபாய நான் வந்து இந்த கம்பெனில டைரக்டா எத்தனை பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அபிலாஷ் சார் மாதிரி. உதாரணத்துக்கு அபிலாஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருக்காங்க, ஜெயலட்சுமி மேடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இப்படின்ட்டு ஒரு 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணு வச்சுங்க டைரக்டா. அந்த 10,000 ரூபாயை இந்த 5 பேருக்கு 2,000 பிரிச்சு தர்றாரு. ஒருவேளை 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணனா 1,000 கொடுப்போம். ஒருவேளை 2 பேர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கனா 5,000 கொடுப்போம். இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் மருத்துவத்திலே துறையிலேயே நம்மளோட அப்ளைன் வாங்குற வருமானத்தை கீழே ஷேர் பண்ண எந்த கம்பெனியுமே உலகத்துல கிடையாது. ஒன் அண்ட் ஓன்லி கம்பெனி, தி நேம் ஆஃப் நோவாபிஸ்.
குளோபல் பிரைவேட். எத்தனையோ முறை நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம்ல. நம்ம எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறோம், நம்ம வந்து கஷ்டப்படுறோம், நம்ம வந்து பிசினஸ் எடுத்துட்டு போறோம். ஆனா சம்பாதிக்கிறது யாரு? யாரோ ஒருத்தர் மேலே இருந்து. ஆனால் அவரோட தப்பு சொல்ல நானு. அதுதான் கடந்த காலகட்டத்தோட டைரக்ட் செல்லிங் பிளான். அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் துறையிலேயே ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான் நோவா சொல்றாங்க. உண்மையிலீங்களா? இனி இதை விட சூப்பர்பான ஒரு பிளான் அப்படின்னா அடுத்த பிளான் லெவல் ஜெனரேஷன், 4வது இன்கம். ஒரே எஃபர்ட் உங்களுக்கு என்னது? நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நீங்க யாரெல்லாம் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், 5 பேர் 10 பேர் 100 பேர், உங்களால முடிஞ்ச எத்தனை பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கீங்க, தப்பே இல்லை. நீங்க யாருக்கெல்லாம் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறீங்களோ அத்தனை நபர்களும் உங்களோட 1வது லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் எவ்வளவு மேட்சிங் போனஸ் வாங்குதோ அந்த அமௌண்ட் அதாவது நபர்கள் போகுது, அதோடைய 10% உங்களுக்கு வருது. உதாரணத்துக்கு ஜெயலட்சுமி மேடம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, ஜெயலட்சுமி மேடம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, ஜெயலட்சுமி மேடம் எவ்வளவு பிசினஸ் பண்றாரு, எவ்வளவு வருமானம் பண்றது இல்ல கணக்கு கிடையாது. ஜெயலட்சுமி மேடம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு, நான் வந்து இந்த பிசினஸ்ல தினமும் எவ்வளவு பைனரி இன்கம் பண்றாரோ, உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்னைக்கு என்னோட வருமானம் வச்சுங்க, அந்த 10,000 ரூபாய் கம்பெனி எனக்கு கொடுப்பாரு, அதோடைய 10% 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் ஜெயலட்சுமி மேடத்தோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போகுது. சரி, ஜெயலட்சுமியோட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது அபிலாஷ் சார. அபிலாஷ் சார் வந்து ஜெயலட்சுமி மேடத்தோட 2வது லெவல். அபிலாஷ் சார் தினம் எவ்வளவு இன்கம் பண்றாரோ பைனரியில அது அபிலாஷ் சாருக்கு கிடைக்கும், அதோடைய 5% ஜெயலட்சுமி மேடத்துக்கு போகுது. யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி அபிலாஷ் சார் இன்னொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது வந்து 3வது லெவல், அதுக்கு அடுத்து 4 5 6 இப்படின்ட்டு நீங்க ஒரு நபரை கொண்டுட்டு வர்றீங்க. நீங்க ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ண நபர் அவர் மூலியமா 6 லெவல்ல டெப்த்ல 6 லெவல்ல யாரெல்லாம் இந்த கம்பெனி மூலியமா தினமும் பைனரி இன்கம் வாங்குதோ அது அதாவது நபர்களுக்கு போகுது, அதோடைய ஓவரால் 25% உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. ஹலோ, ஒரு பியூட்டி என்னன்னா உங்களோட அப்ளை லீடர் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும், நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும், நீங்க கொண்டுட்டு வந்த நபர்ல ஒரு நபர் மூலியமா பிசினஸ் வந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஜெயலட்சுமி மேடம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, நான் ஒரு சாதாரண நபர், எனக்கு அந்த அளவுக்கு திறமையெல்லாம் கிடையாது, நான் வந்து சாதாரண பையன். ஆனா ஜெயலட்சுமி மேடம் சிறப்பா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, தினமும் வந்து 60,000 சம்பாதிக்காது, எவ்வளவு சம்பாதிச்சுட்டே போயிட்டே இருக்காரு. இந்த பிளான் பிரகாரம் கவனிச்சுக்கங்க, இந்த பிளான் பிரகாரம் ஜெயலட்சுமி மேடம் எவ்வளவு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் எனக்கு இன்கம் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஜெயலட்சுமி மேடம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, ஜெயலட்சுமி மேடம் பாவம் அவர் வீட்டம்மா, அவர் எதுவுமே பண்ணல, ஆனா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணனார். இதை என்னுடைய ப்ரொஃபஷனா எடுத்து நான் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். நானும் தினமும் வந்து ஆயிரங்கள் வாங்குறேன், 10,000 20,000 50,000 60,000 வாங்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கல, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கல. அப்படின்னால் அந்த பணம் எனக்கு கமிஷன் கிடைக்குது, அதே நேரத்துல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண ஜெயலட்சுமி மேடத்துக்கு வருமானம் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? நிச்சயமாக கிடைக்கும். சரி வேண்டாம் விட்டுருங்க, நான் தானே அபிலாஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, இப்ப எனக்கு ஜெயலட்சுமி மேடம் கொடுத்தாச்சு, நான் வந்து அபிலாஷ் சார் கொடுத்தாச்சு, ரைட்? நானும் வேலை செய்யல, ஜெயலட்சுமி மேடம் செய்யல, நாங்க 2 பேரும் பேக் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நான் கொண்டுட்டு வந்த அபிலாஷ் சார் சிறப்பான நபர், டைரக்ட் செல்லிங்ல பயங்கரமா லீடர், பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காரு, தினமும் ஆயிரங்கள் சம்பாதிச்சிருக்காங்க, மாசம் 18 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வச்சுங்க. அப்படின்னா அவர் வருமானம் வாங்கும் போது எல்லாமே எனக்கும் ஜெயலட்சுமி மேடத்துக்கு வருமானம் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். டியர் லீடர்ஸ், டைரக்ட் செல்லிங் வர்த்தகத்திலேயே இந்த மாதிரி யுனிக்கான ஹைபிரிடான மோனோபோலியான ஒரு நபர் வேலை பார்த்தால் 6 லெவல் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பர்பான மார்க்கெட்டிங் பிளான் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியுமே இன்னைக்கு இந்த துறையிலே கிடையாது. ஒன் அண்ட் ஓன்லி கம்பெனி நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய நோவாபிஸ் அப்படின்னு சொல்லுங்க. 100% ரியாலிட்டி. கூடி சேர்ந்தால் கோடி நன்மை.
நேரடி வர்த்தக சொல்ற நெட்வொர்க் வலை பின்னல் வியாபாரம், கூடி நின்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு பேர் டைரக்ட் செல்லிங் அப்படின்னா பேருக்கு ஒரு உண்மையான உதாரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேரு தான் நோ ஆபீஸ் அப்படின்னு சொல்றோம். உண்மை இல்லைங்களா? இது 4 வருமானம். இது உங்களுடைய அன்றாட நடக்கக்கூடிய டிவில நடக்கக்கூடிய பிசினஸ் பொறுத்து அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஒரு பேன் கார்டு, ஒரு ஐடி, ஒரு நபர். ஓகேங்களா? இனி 5வது வருமானம் சொல்றது இது என்டையர்லி டிஃபரெண்ட். இதுக்கு டைம் லிமிட் கிடையாது. இது உங்களோட எஃபர்ட் மட்டும் கிடையாது. உங்க டீம்ல யார் ஒருத்தர் பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு அக்யூமுலேட்டட். இதுல 3500 வாங்கலாம், 7000 வாங்கலாம், 14,000 வாங்கலாம், அதெல்லாம் உங்க இஷ்டம். ஆனா ஒரு நபர் உங்க டீம்ல யாரோ ஒருத்தர் ஒரு 3,500 பொருள் வாங்கும் போது உங்க பேக் ஆபீஸ்ல 1/2 பாயிண்ட் ஆட் ஆகும். 7,000 ஒரு பொருள் வாங்கினா 1 பாயிண்ட் ஆட் ஆகும். 14,000 வாங்கினா 2 பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெட்ரோல் பம்ப்ல போய் பெட்ரோல் அடிச்சீங்க, பாயிண்ட் ஆட் ஆகும்ல. இந்த மாதிரி இதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. உங்க டீம்ல லெப்ட் ரைட் ஏபி டீம்ல என்னைக்கு 50 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகுதோ, மேட்சிங் கம்ப்ளீட் ஆகுதோ, அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு சாலரி வித் ரிவார்ட்ஸ் ஆரம்பிக்காது. ஒன் டைம் இன்கம் 2,500 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய் இன்று 4 மாசம் உங்களுக்கு கொடுப்பாரு. 2 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தராரு. அடுத்தது மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் என்னைக்கு மேட்ச் ஆகுதோ அடுத்த நாள் உங்களுக்கு சில்வர் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 5,000 ரூபாய் ஒன் டைம் இன்கம் பிளஸ் 2,000 ரூபாய் 5 மாசம். அதுக்கு அடுத்து கோல்டு ரேங்க் 400 பாயிண்ட் மறுபடியும் மேட்ச் ஆகிற நாள் அடுத்த நாள் 7,500 ரூபாய் இன்கம் சிங்கிள் டைம், 3,000 ரூபாய் வச்சு 5 மாசம். ரூபி ரேங்க் 900 பாயிண்ட் மேட்ச் ஆகும்போது 10,000 ருபீஸ் உங்களுக்கு ஒன் டைம் இன்கம் ஆகும் கொடுக்கும். மறுபடியும் 4,000 ரூபாய் வச்சு 5 மாசம் கொடுப்பாரு. இப்படின்ட்டு 15 ரேங்குகள், பிளாட்டினம், டைமண்ட், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட், ப்ளூ டைமண்ட், ராயல் டைமண்ட் இப்படின்னு ஒவ்வொரு பேர்ல சொல்லி கடைசியாகவே நோவா கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேங்க். என்னைக்கு நீங்க ரீச் ஆனாலும் நோ ப்ராப்ளம். அந்த டைம் உங்க அக்கௌண்ட்ல சிங்கிள் பேமெண்டா 2 கோடி ரூபாய் உங்களுக்கு வருது. கூடவே 5 லட்சம் ரூபாய் இன்டு 60 மாசம், தொடர்ந்து 60 மாசம் 5 லட்சம் வச்சு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் வில்லா ஃபண்ட் வீடு வைக்கிறதுக்கு பணம், அதையும் மீறி 1 கிலோ தங்க நகை உங்களுக்கு கிடைக்குது. ஹலோ லீடர்ஸ், ஒன்னு யோசிச்சு பாருங்க, லைஃப் செட்டில் ஆகுமா ஆகாதா? இதற்காக நீங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா வார வாரம் பொருள் வாங்கி விற்க போறீங்களா? இல்ல இல்ல இல்ல. உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னா மறுபடியும் வாங்கிட்டு ஆகணும்னு சொன்னாரா? இல்ல இல்ல. ஏன் நீங்க வெள்ளி நகை வாங்காத ஆட்களா? இல்ல இல்ல. 100% இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல எந்த கம்பெனி எந்த ப்ராடக்டா இருக்கட்டும் அந்த ப்ராடக்ட் நமக்கு மார்க்கெட் பிரைஸ் கூட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதோட விலை எவ்வளவுன்னு தெரியாது. அதை பார்த்துட்டு வெளியில போய் விலை இவ்வளவுப்பா இதுக்கு விலை இருக்குதான்னு கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவங்க என்ன சொன்னாரோ அதையே நம்ம வேத வாக்கியமா எடுத்து நம்பி மற்றவங்களை நம்ப வச்சு ட்ரைனிங் எடுத்து சாப்பிட வச்சு ஆரோக்கியப்படுத்திட்டு இருந்தோம் இது வரைக்கும். எக்ஸோரஸ் நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் முதல் முறையா மார்க்கெட்டிங் பிரைஸ் இருக்கக்கூடியது வெள்ளியோட விலை எவ்வளவு உங்களுக்கு பார்க்க முடியும். காலையில எழுந்திரிச்சு டீ காப்பி குடிக்கும்போது டிவி ஆன் பண்ணா, மொபைல் ஆன் பண்ணா, வாட்ஸ்அப் ஆன் பண்ணா, கூகுள் மீட் ஆன் பண்ணா, எங்க போனாலும் உங்களுக்கு பார்க்க முடியும். உண்மையிலீங்களா? தங்க விலை இவ்வளவு, வெள்ளி நகை இவ்வளவு. இந்த நகை எவ்வளவு காலம் நிற்கும்? காலம் உள்ள வரைக்கும் நிற்கும். இங்க வருமானம் கிடைக்கிறதுக்காக வார வாரம் வாங்கி விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் ஒரு முறை ஒரு வருஷத்துல நீங்க ஒரு வெள்ளி நகையை வாங்கிட்டு உங்க லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு கம்யூனிட்டி உருவாக்குனீங்கன்னா தினம் 60,000 ரூபாய் லட்சியமாக கிடைக்கும். மாதம் 18 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்கக்கூடிய தங்க வெள்ளி வியாபாரம். அப்பதான் யோசிக்கிறீங்க, தங்கம் இங்க வரல இல்ல, நான் இப்ப சொன்னது அத்தனையுமே வெள்ளி. இந்த வெள்ளியில யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்களோ அனைத்து நபர்களுக்கும் தங்கத்துல ஒரு வாய்ப்பு உண்டு. எந்த மாதிரி வாய்ப்பு? தங்கம் வெள்ளி ரெண்டு விலைவாசி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி நகை ஒரு கிராமுக்கு எவ்வளவு 198 ரூபா. ஆனா தங்கத்துக்கு 12,700 ரூபா. யோசிச்சு பாருங்க ரெண்டு விலை எவ்வளவுன்னு. அப்போ இது தங்கம், அதோட ப்ராஃபிட், அதோட ரேஷியோ, அதோட குவாலிட்டி, அதோட குவான்டிட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட். அதனால பழைய மாதிரி டீ தூளுக்கு, மஞ்சள் தூளுக்கு, மிளகாய் தூளுக்கு ஒரே பிவி போட்டு இங்க கொடுக்க முடியாது இல்லையா? அதனால யாரெல்லாம் வெள்ளி நகையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு ஒரு புது ஜீனியாலஜி, புது வெப்சைட். நீங்க என்ன செய்யலாம்? மினிமம் குறைஞ்சபட்சம் 2 கிராமுக்கு மேல வரக்கூடிய, 1/4 பவுனுக்கு மேல வரக்கூடிய தங்க நகையை வாங்கிக்கலாம்.
வாங்கும்போது 100% HUID ஹால்மார்க் பண்ண நகையை தான் கொடுப்பாரு. 91 அதாவது 916 916 தங்க நகை வித் HUID ஹால்மார்க் பண்ண நகை. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு தங்கத்துக்கு எவ்வளவு விலையோ அந்த விலை தான் நீங்க கொடுக்க போறீங்க. புதுசா எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க போறது இல்ல. மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அது பிளஸ் செய்யக்கூலி பிளஸ் ஜிஎஸ்டி. நம்ம கடையில போனா செய்யக்கூலி இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், ஆனா சேதாரம்னு ஒரு சிறிய விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க வந்து ஓன்லி செய்யக்கூலி வித் ஜிஎஸ்டி தான். நீங்க பணத்தை கொடுக்குறீங்க, நகைய வாங்குறீங்க. ஆஸ் பர் த ஜுவல்லரி போய் நீங்க வாங்குற மாதிரி தான். 100% பியூரிட்டியான தங்க நகையை கொடுத்துட்டு அந்த கஸ்டமருக்கு 3 பெனிஃபிட் தர்றாரு. ஒன்னு வந்து நான் ஒர்க்கிங், இன்னொன்னு ஒர்க்கிங், இன்னொன்னு பிரான்சைசி. பிரான்சைசினா ஹர்கர் ஜுவல்லரி கம்பெனியோட நோக்கமே தான். ஹர்கர் ஜுவல்லரினா வீடு வீடாங்கிற ஜுவல்லரி. இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு ஜுவல்லரி ஓனரா ஆகக்கூடிய வாய்ப்பு. இந்த நான் ஒர்க்கிங் பிளான் என்னன்னா, இது வந்து ஒரு ஆட்டோ பில்லிங் கியூ சிஸ்டம். இது உங்க பிசினஸ் இல்ல, இது கம்பெனி பிசினஸ். யாரெல்லாம் தங்க நகை வாங்குறோம் அங்க வித் ஜிஎஸ்டி பில்லோட உங்களுக்கு ஒரு பில்லு வருது. அந்த பில் ஒரு நம்பர் போட்டிருப்பாரு, அந்த நம்பர் கால்குலேட் பண்றாரு. கம்பெனியோட 1வது பில்லில இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கம்பெனியோட 1வது பில்லில இருந்து அடுத்த 50 கிராம் பில்லு வரும்போது அவருக்கு வந்து அடுத்த கியூ கொண்டு வருவாரு. அதுக்கு ஒரு 10,000 கொடுப்பாரு. அந்த 1வது 2வது பில் எப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் பில் போட்ட நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு 50 கிராம் வியாபாரம் நடக்கும்போது கம்பெனியில நடக்கும்போதும் அவங்க எல்லாம் 10,000 வாங்கி 2வது வரிசைக்கு வருவாங்க. சோ அந்த 2வது வரிசைக்கு வந்த நபர்கள்ல 13 நபர்கள் முடிக்கும் போது, அதாவது 650 கிராம் கம்பெனில 2வது நடக்கும்போது அந்த நபர் இந்த கியூல இருந்து வெளியில வர்றாரு. 50,000 பிளஸ் 3 கிராம் தங்க நகை கொடுப்பாரு. டோட்டலா ஒரு நபர் யாரு முன்னாடி வந்தாங்களோ அவங்க பில் போட்டதுக்கு அப்புறம் 700 கிராம் வியாபாரம் நடக்கும்போது 60,000 பிளஸ் 3 கிராம் தங்கம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா டைம் தெரியாது. வியாபாரம் பொறுத்து கம்பெனி எவ்வளவு பிசினஸ் நடக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் மாதிரியே உங்களுக்கு போகுது. அதாவது நம்ம தங்க நகை கடையில் தங்கம் வாங்குற பழக்கம் புதுசா இல்ல, கண்டிப்பா நம்ம வாங்கித்தான் இருப்பீங்க. ஆனா அங்க போய் தங்கம் வாங்கும்போது என்ன கிடைக்கும்? தங்கம் கிடைக்கும், கொஞ்சம் டீ காபி கிடைக்கும், கூடவே பர்ஸ் அல்லது ஏதோ ஒண்ணு கிடைக்கும் இல்லைங்களா? அதோட சரி, வேணா லக்கி டாக் ஒரு கூப்பன் கிடைக்கும். ஆனா அந்த லக்கி டாக் உங்களுக்கு எப்பவாவது அடிச்சிருக்கீங்களா காட்டி எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு அடிக்கல. ஆனா இங்க நீங்க தங்கம் வாங்குனீங்க ஒரு கஸ்டமர், கண்டிப்பா உங்களுக்கு 1 லட்சம், இன்னைக்கு இந்த விலைவாசிப்படி 1 லட்சம் ரூபாய் கேரண்டி எப்பவாவது கிடைக்கும். இது வந்து ஒரு பில்லு. இனி இதெல்லாம் விட்டுருங்க. தங்கம் வாங்கி கிஃப்ட் கிடைக்கிறது ஒரு பக்கம். ஆனா ஒரு ஜுவல்லரி பிசினஸ் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த தங்க நகையை எத்தனை பேருக்கு வேணும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். டைரக்டா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி யாரெல்லாம் மினிமம் 2 கிராமுக்கு மேல எவ்வளவுக்கு வேணாலும் வாங்கலாம், வாங்க வச்சிடலாம். அப்படி உங்க மூலியமா டைரக்டா ரெக்கமெண்ட் பண்ற ஒவ்வொரு பில் அமௌண்டோடையும் 2% அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கிடைக்குது. மினிமம் 2 கிராம் அன்லிமிட்டட் ரெக்கமெண்டேஷன். 2வது ஏபி தான் மேட்சிங். நமக்கு தெரியும் லெஃப்ட் ரைட். இங்க வந்து ஆட்கள் கணக்கோ ப்ராடக்டோட எண்ணிக்கையோ கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப். நீங்களோ உங்களை கொண்டுட்டு வந்தவரோ இல்ல நீங்க கொண்டுட்டு வந்த நபர்களோ யாருனாலும் வேணா தங்கத்தை வாங்கலாம். அவங்க வாங்கக்கூடிய தங்கத்தை அப்படியே ஆட் பண்ணி ஒரு ஸ்லாப் வச்சிருக்கோம். உங்க டீம்ல 20 கிராம் எண்ணிக்கை வருதோ அடுத்த நாள் மறுபடியும் உங்க அக்கௌண்ட்டுக்கு 4,000 ரூபாய் கிடைக்குது. அதை முடிச்சு 60 கிராம் வரும்போது 12,000 ரூபாய், 100 கிராம் வரும்போது 20,000 ரூபாய், 200 கிராம் வரும்போது 40,000 ரூபாய், 500 கிராம் வரும்போது 1 லட்சம் ரூபாய், 1 கிலோ வரும்போது 2 லட்சம் ரூபாய் கிடைக்குது. 2 கிலோ வரும்போது 4 லட்சம் ரூபாய். இப்படின்ட்டு 12 ரேங்க். 5 கிலோ வியாபாரம் உங்க டீம்ல என்னைக்கு கம்ப்ளீட் ஆனா 10 லட்சம் ரூபாய் பிளஸ் 25 லட்சம் ரூபாய் வீடு வைக்க பணம் கிடைக்குது. அதுக்கு ஒரு டைம் வேண்டாங்க, விட்டுருங்க. டோட்டலி பாருங்க, 12வது ஸ்லாப் எடுத்து பார்க்கும்போது 80 கிலோ உங்க டீம்ல என்னைக்கு கம்ப்ளீட் ஆனாலும் டோட்டலா 160 கிலோவோட வியாபாரம் உங்க குழுவுல என்னைக்கு கம்ப்ளீட் ஆனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட் 1.5 கோடி ரூபாய் பிளஸ் 3 கோடி ரூபாய் வீடு வைக்க பணம் பிளஸ் 1 கிலோ தங்க நகை. ஹலோ, நடக்கிற பிசினஸா நடக்காத பிசினஸா? எனக்கு கிலோ கணக்கு சொல்றீங்க பாக்குறீங்களா? இது காய்கறி எல்லாம் கிடையாதுல்ல, இது தங்கம். காய்கறினா கிலோ கணக்கு நம்ம வாங்கலாம் சொல்லுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க டியர் லீடர்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, உங்க டீம்ல இந்த 80 கிலோ 160 கிலோ வியாபாரம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்க யோசனை பண்ற மாதிரினா நீங்களே யோசனை பண்ணுங்க, அல்லது நீங்களே கேளுங்க. உங்க பக்கத்துல ஏதாவது நாள் கடையில அந்த கடையில கிலோ கணக்குல வியாபாரம் நடக்குதுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. கிலோ கணக்கில் இல்லைங்க, டன் கணக்குன்னு வியாபாரம் ஒவ்வொரு நகை கடையிலும் நடக்குது. அவங்க எல்லாம் வந்து யார் மூலியமா அந்த நகை வியாபாரம் பண்றாரு? பெர்மனண்டா
பிக்சடா ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு 500 இருந்து 1000 பேருக்கு மேல எந்த கடையிலுமே கஸ்டமர்ஸ் இருக்காது பிக்சடா. ஒரு 500 இருந்து 1000 கஸ்டமர்ஸ் வச்சு டன் கணக்குன்னு ஒரு நகைக்கடையில வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆஸ் ஏ டைரக்ட் செல்லிங் நம்மளுடைய பவர், நம்மளுடைய பிசினஸோட பவர் என்ன? மேன் பவர், டீம், கம்யூனிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தங்கத்தை மறந்துடுங்க. தங்கத்தை நீங்க ரெக்கமெண்டே பண்ண வேண்டாம். தங்கத்தை நீங்க யாருக்கிட்ட சொல்லவே வேண்டாம்னு சொல்றேன் நான். நீங்க என்ன பண்றீங்கன்னா வெறும் 14,000 ரூபாய்க்கு வாழ்க்கையில வெள்ளி நகையை வாங்கிக்கிட்டு நீங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் புரிஞ்ச நீங்க உங்களுக்கு கம்யூனிட்டி உருவாக்கினா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு சரியான ஒரு டீம் உருவாக்கி அதுக்கு சரியான ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவங்களுக்கு நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம். கல்யாணம், காது குத்து, சீர் இதெல்லாம் போக வேண்டாம். அதெல்லாம் விட்டுருங்க. வெறும் 2 கிராம் ஒரு மோதிரமோ ஒரு கம்மலோ வாங்கி போட்டீங்கன்னா கூட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்க கூட வந்து அசோசியேட்ஸ் வெறும் 2 கிராமோட தங்கத்தை வாங்கினா கூட இது நடக்குமா நடக்காதுங்களா? 100% நடக்க முடியாது லீடர்ஸ். இதுக்கு எந்த மாற்றம். ஏன்னா தங்கம் வந்து தானா வாங்குறது. 2 கிராம் மட்டுமா வாங்குறீங்க? இல்ல கல்யாணம் வந்தா பவன் கணக்குன்னு வாங்கணும், பர்த்டே வந்தா வாங்கணும், ஏன் சீரு கொடுக்கணும்னா வாங்கணும், ஏன் நம்ம மொய் கொடுக்கணும்னா வாங்கணும், இப்படின்னு தங்கம் நம்ம தினம் தினம் வாங்கிட்டு தான் இருக்க போறீங்க. ரைட்? ஸோ நம்ம கடையில ஒரு தங்கம் இருந்திருந்தா நம்ம எங்கிருந்து வாங்குவாங்க? நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க. ரைட்? ஸோ இது வந்து உங்களுக்கு வெறும் சில்வர்ல இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த கம்பெனில மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அடிஷனல் எதுவும் கிடைக்காது. ஆனா இங்க வெள்ளியில மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க, வெள்ளியில மட்டும் நீங்க சம்பாதிக்கிறீங்க, வெள்ளியில மட்டும் நீங்க கம்யூனிட்டி உருவாக்கினால் இலவசமா 15 கோடி ரூபாய் தங்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃப்ரீ. சரியா இல்லைங்களா? ஓகே, இது எங்கிருந்து கிடைக்கும்? நகை எப்ப போய் வாங்குறது, எங்க போய் வாங்குறது? ஆன்லைன்லயா? இல்ல. அதுக்குதான் யாருக்குனாலும் வந்து ஜுவல்லரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காங்க பிரான்சைசி மோட்ல. இங்க நீங்க வந்து 2 பிரான்சைசி வெள்ளியில யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ வெள்ளியில பிரான்சைசி எடுக்கணும். வெள்ளியில யாரெல்லாம் பிரான்சைசி எடுத்தீங்களோ அனைத்து நபர்களுக்கும் தங்கத்திலும் பிரான்சைசி உண்டு. இதுக்கு கோடிக்கணக்கு ரூபாயெல்லாம் வேண்டாம். வெறும் நீங்க 14,000 எப்படி வெள்ளி நகை வாங்கினீங்களோ ஒரு பில்லுல அதே மாதிரி 1,40,000 வெள்ளி நகை ஒரே ஒரு முறை வாங்கணும். மினிமம் 14,000 10 பீஸ் வாங்கினா முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான். நீங்க வெள்ளி நகை கடை ஓனரா மாறிச்சு. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் பில் போட்டீங்க, இதோட சேல்ஸ் வந்து நீங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நீங்க பண்ணணும். உங்க டீம்ல இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் வெள்ளி நகை வாங்கலாம்? ஏன்னா பார்த்து சீயிங் இஸ் பிலீவிங் சொல்லுவாங்க. பார்த்து தான் வாங்குறீங்க நகை இல்லைங்களா? சோ உங்க பக்கத்துல இப்ப திருப்பூர்ல இந்த இடத்துல இருக்குது, சென்னைனா சென்னையில இந்த இடத்துல இருக்குது, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்ல இந்த இடத்துல இருக்குது, நீங்க போய் பாத்துக்குங்க அப்படின்னு உங்க பிரான்சைசியை சொல்லுவோம். உங்ககிட்ட வந்து அந்த உங்க ஜுவல் பாக்ஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து பாக்குறாரு, அவங்களுக்கு பிடிச்ச நகையை வந்து எடுக்கிறாரு, கஸ்டமர் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்றாரு, கம்பெனி கஸ்டமருக்கு பில் போடுறாரு, ஜிஎஸ்டி பில்லு. உங்க பிரான்சைசில ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு பில்லிங் நடந்ததோ அந்த டோட்டல் பில்லிங் அமௌண்டோட 2% உங்க பேங்க் அக்கௌண்ட் கமிஷன் இருக்கு. நீங்க கொடுத்த பணத்துக்கு 100% வெள்ளி நகையும் கொடுத்தாச்சு. இனி உங்களுக்கு வந்து தங்கத்திலையும் வேணா பிரான்சைசி எடுக்கலாம். தங்கத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, வெறும் 20 கிராமுங்க. 20 கிராம் அதாவது 2.5 பவன். 2.5 பவன் சங்கிலி போட்டோ இல்ல கையில பிரேஸ்லெட் போட்டு நம்ம உட்கார்ந்து நம்ம கையில தான் போட்டு அழகு பாத்துக்கலாம், இல்ல அடமான வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இங்க வெறும் இங்க வரக்கூடிய ஆட்கள் பெரும்பாலும் 2 கிராம் தங்கத்தை வாங்கணும் தான் நினைப்பாங்க இல்லைங்களா? நீங்க கூட அதை நினைச்சிருப்பீங்க, எப்படியாவது 2 கிராம் தங்கத்தை வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு. அப்படின்னு 2 கிராமோட 10 மோதிரத்தை வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க. இதுதாங்க நகை கடை. கோடிக்கணக்கில் தேவையில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படவில்லை, விளம்பரம் தேவையில்லை, உங்களுக்கு எந்த விதமான மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸும் கிடையாது. வெறும் வந்து பாத்தீங்கன்னா 10 மோதிரத்தை வாங்கி வச்சா கூட நீங்க நகைக்கடை ஓனரா இல்ல ஒரு 5 லட்சமா 10 லட்சமா 50 லட்சமா போட்டு டிஃப்ரெண்டான டிசைன்ல நீங்க வந்து ஜுவல் பாக்ஸ் வாங்கி நகைக்கடை ஆரம்பிக்கலாம். ஏன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரான்சைசி கூட எடுக்கலாம். 1 கோடி ரூபாய் தான். வெள்ளியும் தங்கமும் வாங்கணும், அவ்வளவுதான். வாங்கும்போது நீங்க கொடுத்த பணத்துக்கு 100% தங்கம் உங்க கையில வந்துருச்சு. நீங்க கொடுத்த பணம் எவ்வளவோ அவ்வளவுக்கு தங்க நகை உங்ககிட்ட வந்துருச்சு வித் ஜிஎஸ்டி பில்லோட. சேல்ஸ் பார்ட் உங்களோடது மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணணும். ஆனா இந்த கம்பெனி டீம் லீடர்ஸ் எல்லாருமே அந்த நகைக்கடையில் தான் வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது ஒவ்வொரு மாசம் உங்க கடையில் வாங்குற பில்லிங் எவ்வளவோ அதுக்கு 2% கமிஷன். கஸ்டமர் கம்பெனி பில் கொடுக்குறாரு, கம்பெனிக்கு கஸ்டமர் பேமெண்ட் பண்றாரு, உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை.
ஒவ்வொரு மாசம் எவ்வளவு அமௌண்டோ அதோட 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். யோசிச்சு பாருங்க. இப்பதான் யோசிக்கிறீங்களே, இந்த மாதிரி எத்தனையோ எடுத்திருக்கேன் தம்பி. நிறைய டீலர்ஷிப், பிரான்சைசிஸ், ஏஜென்சிஸ், பல கம்பெனியோட பிராண்ட் நம்ம வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக அதோ அவங்களுக்கு பணம் கொடுத்து நம்ம வந்து ஏஜென்சி எடுத்திருக்கிறோம். ஆனா இது நாள் வரைக்கும் எந்த கம்பெனியோட எந்த ப்ராடக்டோட நீங்க டீலர்ஷிப்போ ஏஜென்சி எடுத்தாலும் சரி, அந்த பொருள் வித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வெஜோரஸ் உண்மை இல்லைங்களா? ஆனால் இப்ப நீங்க என் பேச்சு கேட்டு ஒரு 5 லட்சமா 10 லட்சமா 50 லட்சமா நீங்க போட்டு நகை கடையை ஆரம்பிச்சீங்க. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஒரு பையன் கூட வந்து ஒரு 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 துணு ஒரு சிங்கிள் கிராம் கூட வியாபாரமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு இருந்தா கூட உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வந்திருக்கும்? ஏதாவது லாஸ் வருங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன் 2 வருஷத்துக்குள்ள விற்கணும் கட்டாயம் இருக்கு. எக்ஸ்பைரி டேட் இருக்குதா? 6 மாசத்துக்குள்ள விற்கணும், ஒரு 12 மாசத்துக்குள்ள விற்கணும், 24 மாசத்துக்குள்ள விற்கணும், இல்லன்னா அழிஞ்சு போயிடும் சொல்லுவாங்களா? இல்ல இல்ல. எக்ஸ்பயர் ஆக நாளாக விலைவாசி ஏறி லாபம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், விற்கலைன்னா கூட. கடந்த நாட்கள்ல நம்ம டைரக்ட் செல்லிங் அப்படின்ற பேர்ல லட்சக்கணக்கான ரூபாயோட ப்ராடக்ட் கட்டு கடையில கொண்டு வச்சிருப்பீங்க, யாருக்குமே தெரியாம, வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம. மோட்டிவேஷன் பார்த்து நம்ம பொருளை வாங்கி வச்சிருப்போம். விற்க போகும்போது அது தெரியும், அதோட விலை, அதோட தரம், அப்படி எல்லாம். விற்க முடியலன்னா இவ்வளவு நாளுக்குள்ள விற்க முடியல, குப்பை, ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மை இல்லைங்களா? எத்தனை முறை லாஸ் ஆயிருக்கு. ஆனா இங்க வந்து என் பேச்சை கேட்டு நீங்க ஒரு தரத்தை வந்து ஒரு பிரான்சைசி எடுத்துட்டானா லாபம் மட்டும்தான். உலகத்திலேயே வியாபாரமே நடக்காம, ஒரு சேல்ஸ் கூட நடக்காம லாபம் மட்டும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுனால் அதுக்கு பேர் தாங்க நோவாபிஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுங்க. இனி பாருங்களேன், டைரக்ட் செல்லிங்ல நீங்க நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பீங்க, எதுக்கு? பிரான்சைசி எடுக்கிறதுக்காக இல்லைங்களா? அந்த மாதிரி யாராவது உங்க மூலியம் பிரான்சைசியோ ஸ்டாக் பாயிண்டோ எடுத்திருந்தால் உங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமா? ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு கிடைக்கும்? அந்த பிரான்சைசி தாரங்களுக்கு கிடைக்கும், கம்பெனிக்காரங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஆனா இங்க நீங்க உங்களுக்கு பிரான்சைசி எடுக்க முடியலன்னா கூட உங்க மூலியமா யாரையோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த நபர் ஒரு வெள்ளியில ஒரு பிரான்சைசி எடுக்க போறாரு, மினிமம் ஒரு 1.5 எடுத்துட்டோம்னு வச்சுங்க. ஆஸ் பர் வெள்ளியில மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் நீங்க தான் அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த யாரு ரெக்கமெண்ட் பண்ணாரோ ரெஃபரல் கமிஷன் ஒரு டைரக்ட் போனஸ் கமிஷன் 5%, 1.40 5%, 7,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அடுத்த நாள். அதே 1.40 உங்களோட ஜீனியாலஜில உங்க ட்ரீல வந்து வேல்யூ ஏறுது, ஏதோ ஒரு பக்கம் லெப்டோ ரைட் ஏபி எங்கேயோ வருது, அந்த பக்கத்துல பிசினஸ் இருக்குது அல்லது பிசினஸ் வருவாங்க இல்லைங்களா? அது வரும்போது என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனா 10%, 14,000 ரூபாய். ஒரு வெள்ளி நகையோட பிரான்சைசி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபாய் வருமானம். இனி தங்க நகைனா 2% ரெஃபரல் கமிஷன், 20 கிராம் வரும்போது 4,000. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஆங்கிள் சுத்தி வளைச்சு பார்த்தாலும் லாபம் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்குனால் அதுதான் நோவாபிஸ். இனி இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக நாம என்ன செஞ்சிட்டீங்க? எத்தனையோ பிசினஸ் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்றது ஒரு சூப்பர்பான ஒரு புனிதமான ஒரு தொழில் துறை, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை பேர் இந்த தொழில நம்புறீங்க, எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. என் பேர் சதீஷ்குமார், கேரளா வீடு. நான் படிச்சு டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு இந்த துறையில டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை அரசாங்க வேலையை வேண்டாம்னு விட்டுட்டு தான் வந்தோம். 2003 ஜூலை மாசம் 17ஆம் தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த துறை தான் என்னுடையது. கடந்த 15 ஆண்டுகள்ல டைரக்ட் செல்லிங்ல மிக சிறந்த ஒரு கம்பெனில பணியாற்றி இருந்தேன்னா கடந்த மே மாசம் 7ஆம் தேதி தான் இந்த வாய்ப்பை நான் வந்து கேட்டது எங்க இருந்துன்னா பாலக்காட்டுல இருந்து. இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் பிரவீன் குமார், மிஸ்டர் கம்பெனியோட 001 மிஸ்டர் சைலேந்திரா, அந்த சைலேந்திரா சொல்லக்கூடிய நபரை நான் தான் இந்த துறைக்கே கொண்டு வந்து 2006ல. ரொம்ப பிடிக்கிற இண்டஸ்ட்ரி, 100% நான் ஜெயிச்சிருக்கேன். நான் சம்பாதிச்ச வீடு, கார், பணம் எல்லாம் துறை டைரக்ட் செல்லிங் தான். ப்ராடக்ட் பேஸ்ட், மணி செயின் கிடையாது, கிரிப்டோ கரன்சி கிடையாது, ட்ரைனிங் கிடையாது, ட்ரேடிங் கிடையாது, ROI பிளான் கிடையாது, ஓன்லி ப்ராடக்ட் பேஸ்ட். ஆனால் ஒரு வருத்தம் இருந்தது. அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ கம்பெனி வந்திருந்தாலும் அந்த கம்பெனில பல பேர் வர்றாரு, ஆனா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் நின்று விட்டுட்டு போறாரு வேற வேற கம்பெனிக்கு. ஃப்ரம் ஆங்கிள் இருந்து பாருங்க, யாராவது துணை நின்று இருக்காங்களா? இல்ல. ஆனா ஒண்ணு இருக்குது, இந்த துறையில யாரெல்லாம் வந்திருக்குதோ அவங்களுக்கு விதை கொடுத்தது என்னன்னா கனவு. நீ கோடீஸ்வரன் ஆவாப்பா, நீ கோடீஸ்வரன் ஆவாப்பா, நீ பென்ஸ் கார் வாங்கப்பா, நீ வந்து BMW கார் வாங்கப்பா, கோடிக்கணக்கில் வீடு சம்பாதிப்பாப்பா அப்படின்னு லட்சம் கோடிகளை சம்பாதிக்கணும் சொல்லி ஒரு ட்ரீமை விதைச்சு நம்மள வந்து ஓட விட்டு 2 வருஷம் 4 வருஷம் ஓடி ஓடி உழைச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க என்னால சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கம்பெனி உங்களை தூக்கிடுவாங்க. அப்படியே கொண்டுட்டு போவாங்க உங்க லீடர்ஸ்.
அப்படியே அந்த கம்பெனி பேஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் போய் அவங்க கனவுக்காக நீங்க ஓடுவீங்க, மறுபடியும் நிப்பீங்க. இதுதான் காலம். அப்படினால் 15 ஆண்டுகள் நான் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணது ஏன்னா என்னுடைய கனவு அடையிறதுக்காக மட்டும்தான் இல்ல. இந்த துறையில யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கணும்னு மனசுல ஒரு ஆசை இருந்தது. ஆனா முடியல. நான் என்னைக்கு இந்த பிளான் கேட்டதோ எனக்கு ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான், இது நாள் வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் நம்ம பார்த்திருப்போம். அந்த ப்ராடக்டோட விலைவாசி நமக்கு தெரியாது, அதோட குணநிலவாரம் நமக்கு தெரியாது. ஆனால் எந்த மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்ல நேரடி இல்ல, எப்படி டைரக்டா நீங்க ட்ரெடிஷனல போனா கூட நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பொருளை விற்கணும்னால் அல்லது மார்க்கெட்டிங் பண்றதுனால கூட தங்க வெள்ளியை மீறி இதுக்கு மேல என்ன ப்ராடக்ட் இருக்குது? ஒன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேல ஏதாவது ப்ராடக்ட் இருக்குதுங்களா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு? இல்ல. 2 இங்க கொடுத்த மார்க்கெட்டிங் பிளான், உங்க அப்ளைன் வாங்குற வருமானம், உங்க ஒரு பக்கத்துல டீம் போன வருமானம், உங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி தினசரி வருமானம் 100% டிடிஎஸ் கட்டி தான் நமக்கு கொடுக்குது. 100% ஜிஎஸ்டி கட்டி தான் பில்லும் வருது. லீகலைஸ்டு பிசினஸ், தரம் சார்ந்த பொருள், விலைவாசி ஏறக்கூடிய பொருள். இப்பேற்பட்ட ஒரு ப்ராடக்டையும் இப்பேற்பட்ட ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனியும் அதுக்கு மீறி வந்தவங்க அத்தனை பேருமே சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கேட்டுட்டு இந்த துறையில பேஷனா பண்ணிட்டு இருக்கக்கூடிய 24 வருஷம் கடினமான உழைப்பு பண்ற எனக்கு இது வேண்டாம்னு வைக்க மனசு வரல. என்ன காரணம் அப்படின்னு நான் வேண்டாம்னு வச்சுட்டீங்கன்னா, இந்த துறையை தெரிஞ்சா உலகத்துல மிக சிறந்த முட்டாள் யாருன்னா அதுக்கு பேர் என்னோட பேர் சதீஷ்குமார் நாயுடுன்னு நான் நினைச்சேன். அடுத்த நாள் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான்டா சதீஷ், நீ தேடினா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி, இது நீ எடுக்கல அப்படின்னு என்னோட உள்ளத்தம் சொன்னேன். அடுத்த நாள் என் மனைவி கிட்ட பேசினேன். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஏற்கனவே பண்ண கம்பெனி ஒரு ஆளை கூட நான் இங்கிட்டு கூட்டிட்டு கொண்டு வரல. பல பேர் பண்ண தப்பு அங்கிருந்து ஆடு மாதிரி அது மாடு மாதிரி அப்படியே அழைச்சிட்டு வருதா. அந்த கம்பெனி மோசம், இந்த கம்பெனி சரி. ஏன் இப்ப கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படியே பேச பல கம்பெனி பத்தி. எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தாங்க, டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை நல்லது. ஆனா சில காரணத்தினால் இந்த துறையில பல பேர் பாதிக்கப்படுறாரு, பல பேரோட குடும்பம் பாதிக்கப்படுறாரு. கம்பெனி நல்லதா இருக்கும், ப்ராடக்ட் நல்லதா இருக்கும், பிளான் நல்லதா இருக்கும். ஆனால் அதை எடுத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய தலைமையாளர்கள் அவரோட சுயநலத்துக்காக பல பேரோட கனவை மூடி புதைக்கிறார். இது மாறணும். பல லீடர்ஸ், நல்ல லீடர்ஸ் இருக்கிறாரு. நல்ல கம்பெனி வராதா, நல்ல ஒரு சிஸ்டம் வராதா, நல்ல ஒரு பிளான் வராதா, நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்காதா, ஏன் நல்ல ஒரு லீடர் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய இந்த துறையில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி உங்கள மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறார் இந்த துறையில. நான் நினைச்ச ஒரே ஒரு விஷயம் தான், அதுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கணும், அதுக்கு இந்த கம்பெனி பாடம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். சோ 100% நான் ஜூன் மாசத்துல இந்த கம்பெனி எடுத்துட்டேன். ஜூன் மாசத்துல முதல் செஞ்சது கேரளா கவர்மெண்ட்ல கேரளா ஜிஎஸ்டி எடுத்துட்டோம் இந்த கம்பெனிக்காகவே. இந்த கம்பெனி கேரளா டைரக்ட் செல்லிங் என்டிட்டியில பதிவு பண்றதுக்கு அப்ளை கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல, கேரளாவில் பாலக்காடு ஆபீஸ் திறந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஜூலை மாசத்துல தான் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மலையாளி, கேரளா பாலக்காடு படிச்சது மலையாளம். ஆனால் எனக்கு இது நாள் வரைக்கும் டைரக்ட் செல்லிங்ல வாழ்க்கை தந்த ஊர் தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மொழி. சோ என்னோட ஃபர்ஸ்ட் விதை தமிழ்நாட்டுல ஈரோட்ல நான் விதையை போட்டு ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலடியை வைக்கும் போது வந்தவங்களை வாழ வைக்கிறதுனால தமிழ்நாட்டுல கண்டிப்பா இப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவோட இறங்கிட்டோம். லட்சியம் ஒண்ணுதான், நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இந்த பிசினஸ் வரல. என்ன மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் ஏங்குறாங்க. அந்த மாதிரி எத்திக்ஸா யாரையும் ஏமாத்தாம, ஒருத்தரோட ஒரு ரூபா கூட நஷ்டப்படுத்தாம சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஜெயிக்கணும்னு உறுதி மனசோட வரக்கூடிய முடிவெடுத்து வரக்கூடிய 101 நபர்களை 2026 டிசம்பர் மாசம் 31ஆம் தேதிக்குள்ள குறைஞ்சபட்ச வருமானம் ஒரு நாள் 60,000 ரூபாய், மாதம் 18 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு ப்ரூவ் பண்ணணும். இந்த துறை புனிதமானது. இந்த துறை ஏமாற்ற துறை இல்லை. இந்த துறையில ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு சில நபர்களால. சோ அந்த நல்ல எண்ணத்தோட ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணி 90 நாட்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த துறையில நோ ஆபீஸ்ல ஒரு நாள் வருமானம் 60,000 வாங்க முடியுமா அப்படின்னு சந்தேகத்துக்கு முடிவு கட்ட ஏன் முடியுமா? ஃபர்ஸ்ட் வித்தின் 90 days
சவுத் இந்தியாவில நோ ஆபீஸ் 2.0 வெர்ஷன்ல முதல் 60,000 ரூபாய் தினம் 60,000 வாங்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். என்னால மட்டும் வாங்க முடியலங்க சார். ஒரு சிஸ்டத்தை ஜெனரேட் பண்றோம், 12 மாசத்துக்கு டாக்ஸ் ஷீட் போட்டோம். அந்த சிஸ்டத்தின் படி யாரு இருந்தாலும், ஏனால் சிஸ்டம் ஒருபோதும் தோத்த சரித்திரமே கிடையாது உலகத்துல. ரைட் சிஸ்டம் 24 வருஷத்துல என்ன நம்பி என்ன மாதிரி இருக்கக்கூடிய நல்ல 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 லீடர்ஸ் என் கூட இணைஞ்சாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த துறையில நோ ஆபீஸ் என் கூட இணைந்து வந்துச்சு. அப்படி அந்த சிஸ்டத்தோட 2வது மாசம் முடிக்கிறதுக்கு முன்னாடி போன மாசம் 29-30 பாண்டிச்சேரியில சிஸ்டம் 2 சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு 24 மணி நேரத்துக்குள்ளார தினம் 60,000 வாங்க முடியும்னு 2வது நபர் இந்த துறைக்கு வந்தாச்சு. தி கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி மிஸ்டர் சந்தோஷ் சார். எண்ணி சொல்றேன், இந்த மாசம் 2025 டிசம்பர் 31க்குள்ள குறைஞ்சபட்சம் தினம் 60,000 வாங்க முடியும் அப்படின்னு நோ ஆபீஸ்ல ப்ரூவ் பண்ணக்கூடிய 5 நபர்கள் வரப்போகுது. அவரோட பேர் எனக்கு தெரியாது, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க கூட இருக்கலாம். ஏனால் இது என்னோட திறமையோ உங்களோட திறமையோ இல்லை, இது சிஸ்டம். ஒரு போதும் சிஸ்டத்திலிருந்து வரமாட்டேன், மாறி வர மாட்டேன், வெளியே வர மாட்டேன் அப்படின்னு உறுதி முடியெடுத்து வேற வாக்கியமா லட்சியமா எடுத்து இன்னைக்கு 12 மாசத்தை ஒரு வேதமா எடுத்து ஒரு சில லீடர்ஸ் தமிழ்நாடு மட்டுமில்ல, சவுத் இந்தியா மட்டுமில்ல, என்டையர் இந்தியா இறங்கி இருக்கோம். வாங்க, லட்சிய கனவோட வந்திருக்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு எடுக்காம இருந்தால் நீங்க யோசிங்க, இந்த உலகத்துல யாரு, அந்த பேர் நான் சொல்ல விருப்பப்படல, அது நீங்க யோசிங்க. வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இதே கம்பெனியை 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரியல, விவரம் தெரியல. அவங்களுக்கு வெற்றி அடையணும், இல்ல என் கூட வந்தவங்களை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இது கிடைச்சது நான் பொக்கிஷமா இருக்கிறேன். கிரேட்டர் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது லீடர்ஸ் உலகத்துல. ஆனா அடுத்தவங்களோட கனவை நிஜமாக்கி அடுத்தவங்களோட வாழ்க்கையில வெற்றி கொடுத்து அடுத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் கூட நஷ்டம் வராம ஒருத்தரை கூட ஏமாத்தாம இன்னைக்கு மாபெரும் சபையில் நடந்து வந்தால் மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு பழைய பாட்டு நிஜமாக்கக்கூடிய தங்க வெள்ளி வியாபாரி நீங்க. நெட்வொர்க்கர் கிடையாது, நீங்க ஜுவல்லரி ஓனர்ஸ். அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்துங்க. இந்த வாய்ப்பை உங்களோட வாழ்க்கை தரம் மாற்றக்கூடியது அப்படின்னு நீங்க உணருங்க. பார்த்தது கேட்டது நீங்க தான், உணர வேண்டியது நீங்க தான், முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். அந்த மாதிரி உறுதியான ஒரு முடிவு நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் பொருளாதாரமா வேணும் நீங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு உங்களோட குடும்பத்துல, உங்களோட ஃபேமிலியே, உங்களோட என்டையர் லைஃப்லயே ஒரு மிக சிறந்த வாய்ப்பு அமையட்டும். இப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் வாய்ப்பு இன்னைக்கே நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல மனக்கருத்து, அந்த மனசக்தி, இந்த பிசினஸ் எடுக்கிறதுக்கு அந்த யூனிவர்ஸ், அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கட்டும், உங்களுக்கு நல்ல மனசை கொடுக்கட்டும், அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு உங்களுக்காக வேண்டி விரும்பி நான் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வாய்ப்பை உங்க கையில கொடுக்கிறேன். நீங்க எடுத்துட்டு உண்மையா சொல்றேன், இதுதான் எங்க லைஃப். இனிமேல் நான் ஜெயிக்க போறது நோ ஆபீஸ் தான், நான் தினம் 60,000 சம்பாதிக்க தீருவேன் அப்படின்னு நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உங்களுடைய கூடவே எங்களோட சிஸ்டம் ஒரு ஆள் கிடையாது, ஒரு கூட்டம் மக்கள் ஒரே லட்சியத்தோட, ஒரே கனவோட, ஒரே ஏக்கத்தோட நிக்குது. அதன் கூடவே உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உங்களோட குடும்பத்துல உங்களோட சோதரனா, உங்களோட தம்பியா, உங்களோட அண்ணனா, ஏன் உங்களுடைய சப்போர்ட்டிவ் லீடரா சதீஷ்குமார் என்ற சாதாரண நபர் நானும் உங்களோட வெற்றி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு உறுதி வாக்கு இந்த இடத்துல நான் கொடுத்து உங்களுக்கு முடிவுக்கு அந்த பிரபஞ்சம் அந்த முடிவெடுக்கிறதுக்கு நல்ல சிந்தனை, நல்ல நினைப்பு, நல்ல செயல், நல்ல ஏற்றம் எல்லாமே ஏன் ஒரு மனோதைரியம் கொடுக்குமாறாகட்டும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குமாறாகட்டும் அப்படின்னு இந்த நைட்ல உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த வாய்ப்பு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு அளித்துக்கிட்டு அனைத்து பேருக்குமே மனமாக நன்றியை தந்து நன்றியை கொடுத்து நன்றியை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்களின் சதீஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.